அம்பேத்கர் அவர்களுடைய படங்கள் மற்றும் திருவுருவ சிலைகளை வந்து நீதிமன்றங்களில் வைக்கக்கூடாது. அம்பேத்கர் உட்பட மற்ற எந்த தலைவர்களுடைய படமும் சிலையும் வைக்கக்கூடாது. அம்பேத்கருடைய சிலையை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வைக்கக்கூடாது என்பது இது RSS அஜெண்டா. RSS அஜெண்டா தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மணிப்பூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா RSS சிறுபான்மை SC ST எதிராக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே RSS தான் உத்தரவு போடுகிறது. இதில் மோடியும் ஒன்றும் இல்லை, நட்டாவும் ஒன்றும் இல்லை, அண்ணாமலையும் ஒன்றும் இல்லை. இது இவர்களுடைய கட்டளை மையம். இது காடா வழக்கு தான், மன்னன வழக்கு தான். மன்னன வழக்கில் இரவிரவா கண்ணு முடிச்சு அவர் செய்த பணி தான் நம்முடைய அரசியல் சாசன சட்டம். அப்போ அம்பேத்கர் என்பவர் ஏதோ தனி மனிதன் அல்ல, தலித் தலைவன் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் அல்ல, இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய தலைவன். அம்பேத்கரை தூக்கி தலையை வச்சு கொண்டாடுறது யாரு? பார்ப்பனர்கள் தான், வேற யாரு இல்ல. அவரை வைக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? அதே பார்ப்பனர்கள் தான். ஒரு முரண்பாடு பாருங்க. RSS இயக்கம் அம்பேத்கரை முதன்மைப்படுத்துவதை தடுக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? நீங்க அத்துணை அரசியல் சாசன அட்டவணையில் இருக்கக்கூடிய நீங்க PCR ஆக்டிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, இப்படி அத்துணை வகையான சட்டங்களை நீங்கள் கார்பரேட்டுக்கு எதிராக சிந்திச்சு இரவிரவா விவாதிச்சு அத்தனையும் சட்டமாக்கி இன்னைக்கு நம்மளை பாதுகாக்குதுன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி ஓட்டவர் யார்? அம்பேத்கர் தான். அதனால் அம்பேத்கரை RSS இல்லை, BJP இல்லை, பஜ்ரங் தள் இல்லை, அவரை படத்தை ஆண்டை விட வந்தாலும் ஒழிக்க முடியாது. இப்போ இந்த விவகாரத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தையோ அல்லது சிலையோ வந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு ஆர்டரை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இது எதிர்ப்புகளை சம்பாதிக்கும். நீதிமன்ற பதிவாளர் ஒரு அம்பு தான். எய்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னா, நீங்கள் டெல்லியிலேருந்து ஆளுநர் வழியாக இது எய்யப்பட்டது. அம்பேத்கருடைய படத்தை எடுப்பது என்பது தலித் மக்கள் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சா யாரை கண்டுபிடிச்சிக்குவான்? BJP தான் ஆர்டர் போட்டிருப்பான், RSS தான். இது திமுக ஆர்டர் போட்டிருப்பானா, இல்லை காங்கிரஸ் ஆர்டர் போட்டிருப்பானா? யார் ஆர்டர் போட்டிருப்பா? தலித் மக்கள் மிக சாதாரணமாக கண்டுபிடிப்பான். வாக்கு வங்கி போச்சு. 140 கோடி பேரும் மணிப்பூர் நடந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தி அழைத்து கொண்டு வந்ததை 140 கோடி பேர்ல 70 கோடி பெண்கள் பார்த்திருப்பான். 70 கோடி பெண்கள் நீங்க யாருக்கு எதிராக போவான்? BJP எதிராக தான் போவான். BJP வாக்கு வங்கி ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்பேத்கர் அவர்களுடைய படங்கள் மற்றும் திருவுருவ சிலைகளை வந்து நீதிமன்றங்களில் வைக்கக்கூடாது. அம்பேத்கர் உட்பட மற்ற எந்த தலைவர்களுடைய படமும் சிலையும் வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக காந்தியுடைய சிலையும் திருவள்ளுவர் சிலையும் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜீவோ வந்து சமீபத்தில் நேற்று முன்தினம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ஜோதிராமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் இது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு. அம்பேத்கர் இல்லாத ஒரு நீதிமன்றமா? சட்டத்தை எழுதி கொடுத்தவரே அவர் தான், அவருக்கே இன்றைக்கி நீதிமன்றத்தில் இடம் இல்லையான்ற கேள்விகள் எல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் கிளப்ப ஆரம்பித்தாங்க. இது பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறினுச்சு. இந்த நிலையில் அப்படி ஒரு உத்தரவு எதுவும் நாங்கள் பிறப்பிக்கலை, இப்போ ஏற்கனவே என்ன நிலை இருக்கோ அப்படியே தான் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து திரும்ப இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. அதுவும் அமைச்சர் ரகுபதி போய் பேசினதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை அப்போ இங்கே நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் எடுத்த நடவடிக்கை அப்புறம் இந்த பின்வாங்கலை எப்படி பார்க்குறீங்க? அம்பேத்கருடைய சிலையை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வைக்கக்கூடாது என்பது இது RSS அஜெண்டா. RSS அஜெண்டா, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை. நீங்கள் உயர்நீதிமன்ற பதிவாளர் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய உதவியாளர், இவர்கள் 2 பேருமே
இந்திய அது ஐபியால் நியமிக்கப்படுபவர்கள். யாரால்? ஐபிஆர், இன்டெலிஜென்ஸ் பியூரோவால் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் தான் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்தினுடைய நீதிமன்றம் எப்படி செயல்படுகிறது என்பதை உளவுத்துறைக்கு, மத்திய உளவுத்துறைக்கு தகவல் தொடர்பாளர்கள், யார் ரெஜிஸ்ட்ராரோ உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய அலுவலக உதவியாளர், 2 பேரும் நேரடியாகவே ஐபி கூட தொடர்பு இருப்பாங்க. ஐபி அது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மத்திய அரசாங்கம் இவர்களை கட்டுப்படுத்துவது, இதை வைத்து தான் கட்டுப்படுத்தும். உதாரணத்திற்கு இதை எப்படி நான் இது உதாரணம் சொல்கிறேன்னா, இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்குது. இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் தான் அது அதிக வீரியமாக இருக்குது. வழக்கறிஞர்கள் பூராமல் ஒரு கார்பரேஷன் பஸ்ஸை கடத்திட்டு நேராக இலங்கை வங்கிக்கு போகிறாங்க. நான் அதை கூட இதெல்லாம் நேராக பார்த்தது, நான் பத்திரிகையாளராக இருந்து நேராக பார்த்த செய்திகளை சொல்கிறேன். எங்கள் தினத்தந்தி ஆஃபீஸு பக்கத்தில் போய் இலங்கை வங்கி இருந்தது. இலங்கை வங்கிக்கு போய் இலங்கை வங்கி சூறையாடப்படுகிறது. இதெல்லாம் பத்திரிகை செய்தியே வரல, இதெல்லாம் பத்திரிகை செய்தியே வரல. இலங்கை வங்கி சூறையாடப்படுகிறது. யார் இது வழக்கறிஞரை ஒரு 50 பேர் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு போனால் யார் எந்த போலீஸ் தடுக்காது. அப்போது இந்த தகவல் உடனடியாக டெல்லிக்கு பாஸ் ஆகுது. யார் மூலம்? ரெஜிஸ்ட்ரார். அதாவது ஹைகோர்ட்டு சீஃப் ரெஜிஸ்ட்ராருக்கு என்ன அதிகாரம்? ஆமாம், என்ன அதிகாரம் கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை, அதாவது முன்சீப்பு, மேஜிஸ்ட்ரேட்டு, டிஸ்ட்ரிக்ட் டிஜே, டிஸ்ட்ரிக்ட் அடிஷனல் ஜட்ஜு உட்பட அத்தனை பேரையுமே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதிவாளர் மூலம் தான் கட்டுப்படுத்துகிறார். டிரான்ஸ்ஃபரு, போக்குவரத்து எல்லாமே யார் மூலம் கட்டுப்படுத்துவா? அவங்க யாருக்கு கொண்டு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க? அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் தான். எல்லாருமே ஹைகோர்ட் ஜட்ஜை போய் பார்க்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுகளை இன்னும் சொல்ல போனால் தலைமை நீதிபதிகளை தவிர எல்லா நீதிபதிகளுக்கான போர்ட்போலியோ போடுறத, ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கான நீங்கள் போர்ட்போலியோ எந்தெந்த இது நீங்கள் விசாரிக்கணும், இந்த போர்ட்போலியோ போடுவதை யாருன்னு கேட்டிங்கன்னா தலைமை நீதிபதி சொல்லி ரிஜிஸ்டர் தான் போடுவார். ரிஜிஸ்டர், அதாவது தலைமை நீதிபதி கையெழுத்து போடாத பேப்பரை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்காக யார் போடுவா? பதிவாளர். இதுதான் புரோட்டோகால்ஸ். நம்ம ஐபிசி, இந்திய பீனல் கோடு கொடுக்குற புரோட்டோகால்ஸ். அப்போது அவர் இந்த உத்தரவை, அம்பேத்கருடைய சிலையை, அம்பேத்கரோட படத்தை அரசு அலுவலகங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள்னு சொன்னால், தலைமை நீதிபதிக்கு கவனத்துக்கு வராமல் டெல்லியிலிருந்து கொடுக்கப்படுகிற உத்தரவு பதிவாளர் மூலம் அத்தனை பேருக்கு போயிருக்கு. இது எங்கே இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இப்போ ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மணிப்பூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்எஸ்எஸ், சிறுபான்மை, எஸ்சி எஸ்டி எதிராக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஆர்எஸ்எஸ் தான் டெல்லிக்கு உத்தரவு போடுகிறது. இதில் மோடியும் ஒன்றும் இல்லை, நட்டாவும் ஒன்றும் இல்லை, அண்ணாமலையும் ஒன்றும் இல்லை. இது இவர்களுடைய கட்டளை மையம் எது? ஆர்எஸ்எஸ் தான். அப்போ அம்பேத்கர் என்பவர் தலித் மக்களுடைய தலைவர். தலித் அரசியலை நீங்கள் தூக்கி போடணும், இதுக்காக கட்டளையிடப்பட்டதான் அம்பேத்கர் சிலை தூக்கி ஓரமாக வச்சுருங்கன்னு. ஆனால் வரலாறு தெரியாதவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நேரு, காந்தி, வல்லபாய் பட்டேல், முகமது கித்துவாய், அல்லாடி கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அம்பேத்கர் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு சட்டத்தை, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் பல விவாதங்களை கடந்து, பல விவாதங்களை நடத்தி நீங்கள் அதை சட்டமாக்க வேண்டும், குடியரசு நாடாக்க வேண்டும். சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இது ஒரு குடியரசு நாடாக டிக்ளேர் பண்ணுகிற முறை நீங்கள் இத்தனை நாள் என்ன நடந்தது? ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, அம்பேத்கர் தான் அத்தனை சட்டங்களையும் விவாதிக்கிறார், நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறார். நீங்கள் ஒரு பெரிய நாடாளுமன்ற குழுவோட விவாதிக்கிறார். விவாதித்து ஒரு சட்ட சரத்தை அத்துணை பேருடைய அனுமதி பெற்று தான் சட்டம் சரத்தாகுது. அப்போது இதை தனி ஒருவனாக பண்ணுறார், தனி
ஒருவனாக. அவர் வீட்டில் மின்சார வசதி கூட கிடையாது. என்ன இருக்குது வழக்கு? காடா விளக்கு தான், மண்ணெண்ணெய் விளக்கு தான். மண்ணெண்ணெய் விளக்கில் இரவிரவா கண்ணு முழிச்சு அவர் செய்த பணி தான் நம்முடைய அரசியல் சாசன சட்டம். அப்போ அம்பேத்கர் என்பவர் ஏதோ தனி மனிதன் அல்ல, தலித் தலைவன் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் அல்ல, இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய தலைவன். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குது, அதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. வரலாறு இந்தியாவில் எந்த ஹைகோர்ட்லேயும் அம்பேத்கர் சிலையே கிடையாது. இந்தியாவில் எங்கே இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய வக்கீல்னு சொல்லக்கூடிய கே சுப்பிரமணியன், அவர் ஒரு பட்டுக்கோட்டை உயர் ஜாதி ஐயங்கார். அவர் தான் அம்பேத்கர் சிலை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அம்பேத்கருக்கு இந்த ஒரு வரலாறு யார் தெரியணுமா இல்லையா? யார் விருப்பப்படுறாரு? பட்டுக்கோட்டை ஐயர். இன்றைக்கி ஒரு லீடிங் அட்வொகேட். அவர் எம்ஜிஆருக்கு வழக்கறிஞர், ஜெயலலிதா காலத்தில் அட்வொகேட் ஜெனரல். அவர் அட்வொகேட் ஜெனரல். இன்றைக்கி லீடிங் சுப்ரீம் கோர்ட்டில் லீடிங் அட்வொகேட் அவர் தான். நீங்கள் ரிசர்வேஷனை கொண்டு வந்து 69% இடஒதுக்கீடை ஜெயலலிதாவுக்கு ஆலோசனை சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு 8வது அட்டவணையில் ஏற்றினா தான் இது எந்த காலத்திலையும் தள்ளுபடி ஆகாது, சட்டம் யோசனை சொன்னவர் யார்? இந்த கே சுப்பிரமணியன் தான். கே சுப்பிரமணியன் சொல்லி ஜெயலலிதாவிட்ட போய், நரசிம்மராவிட்ட போய், சங்கர்தாஸ் சர்மாட்ட தான் இந்த 69% ரிசர்வேஷன் சட்டமானது. இந்த 4 பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்களுக்கு எதிரான சட்டத்தை யார் முடிவு பண்ணுறா? 4 பார்ப்பனர்கள் தான். ரிசர்வேஷன் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா சமூகத்துக்குமான இடஒதுக்கீடை யார் முடிவு பண்ணுறா? பார்ப்பனர்களுக்கு எதிராக இந்த 4 பார்ப்பனர்கள் தான். அதில் முதல் பிள்ளையார் சொல்லி போட்ட பார்ப்பனர் கே.எஸ். சுப்பிரமணியன். இந்த கே.எஸ். சுப்பிரமணியன் தான் பாலகிருஷ்ணன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருந்தார், இங்கே ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் எங்கள் சென்னையில். அவர் ஒரு தலித்து. அவர்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய பார் கவுன்சில் தீர்மானத்தை போட்டு எடுத்து கொண்டு போகிறார். எங்கே? டெல்லிக்கு கொண்டு போய் அம்பேத்கருக்கு ஒரு சிலை வைச்சே ஆகணும். யார் சொல்கிறா? தலித்து தலைவன் சொல்லலை. யார் சொல்கிறா? கே சுப்பிரமணியம் என்ற எம்ஜிஆருக்கு வக்கீல், ஜெயலலிதா அரசாங்கத்தில் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கும்போது இந்த அம்மா டான்சி நிலத்தை வாங்கணுன்னையும் தூக்கி போட்டு வந்துட்டார். அம்மா நீ உள்ளே போயிடுவேன். யார் சொல்கிறா? கே.எஸ். சொல்கிறாரு, அம்மா நீ உள்ளே போயிடுவேன், அரசியல் நிலத்தை நீ வாங்குற, உள்ளே போயிடுவேன். இல்லை சுப்பிரமணியன் நான் பார்த்துக்கிறேன், இந்தாங்க நீங்கள் கொடுத்த அட்வொகேட் ஜெனரல் பதவியே வேணும், தூக்கி போட்டு வந்தார். அந்த அம்மா உள்ளே போச்சா இல்லையா? அப்போ அவர் தான் இந்த அம்பேத்கருக்கு சிலை வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் ரெசல்யூஷன் போட்டு போராடி இந்த ஹைகோர்ட் சிலையில் இந்தியாவில் எந்த இடத்துலையும் அம்பேத்கர் சிலையே இல்லை. எந்த நீதிமன்றத்திலும் கிடையாது. வைத்தவர் யார்? ஒரு பார்ப்பனர். அப்போ நீங்கள் வரலாறுகளை பார்க்கிற பொழுது அம்பேத்கரை தூக்கி தலையை வச்சு கொண்டாடுறது யார்? பார்ப்பனர்கள் தான், வேற யாரும் இல்லை. அவரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? அதே பார்ப்பனர்கள் தான். ஒரு முரண்பாடு பாருங்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கம் அம்பேத்கரை இப்போ முதன்மைப்படுத்துவதை தடுக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? அதே உயர் ஜாதி வகுப்பினை சேர்ந்தவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அதுதான். அப்போ அம்பேத்கரை நீங்கள் பெட்ஷீட் போட்டு ஒழிக்க முடியல, கூடை போட்டு கவுத்த முடியல. ஏன்? அத்தனை பேருக்குமான நீங்கள் அடையாளம் இன்னைக்கு மேதினம் உழைப்பாளி பூரா கொண்டாடுறான்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் நீங்கள் அம்பேத்கர். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் நீங்கள் அத்துணை அரசியல் சாசன அட்டவணையில் இருக்கக்கூடிய நீங்கள் பிசிஆர் ஆக்டிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, இப்படி அத்துணை வகையான சட்டங்களை நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு எதிராக சிந்திச்சு இரவிரவாக விவாதித்து அத்தனையும் சட்டமாக்கி இன்றைக்கி நம்மளை பாதுகாக்குதுன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் யார்? அம்பேத்கர் தான். அதனால் அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் இல்லை, பிஜேபி இல்லை, பஜ்ரங் தள் இல்லை, அவரை படத்தை ஆண்டவிட வந்தாலும் ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது, அழிக்க முடியாது. இது காலத்தின் கட்டாயம். திமுக உடனே ராத்திரியே முடிச்சு இப்படி ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் இடஒதுக்கீடு எப்படி? பெரியார் அங்கே வடக்க ஒரு ஊதா சட்டை, தெற்க ஒரு கருப்பு சட்டை,
இந்த 2 சட்டையும் தான் இந்தியாவை ஆட்டி படைத்தவர்கள். ஆர்எஸ்எஸ்ஸை, சனாதனத்தை, ஜாதியை, பெண்ணடிமை எல்லா விஷயத்துக்குமான அடையாளமே 2 பேர் தான். அந்த பக்கம் ஒரு ஆள் ஒரு தடி, இந்த பக்கம் ஒரு ஆள் கருப்பு சட்டையில் ஒரு தடி. இந்த 2 கைத்தடிகள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 பேருக்கும் தடுமாறி விழுகிற பொழுது ஊண்டிக்கொள்ளுகிற தடி யாருடைய தடி? அந்த பக்கம் அம்பேத்கர் தடி, இந்த பக்கம் பெரியார் தடி. தன்னுடைய 95 ஆண்டு காலம் இந்த கருப்பு சட்டை, அதே போல் அம்பேத்கர் 2 பேருமே நடக்க முடியாமல் தடியை ஊண்டிக்கொண்டு 140 பேருக்குமான தடியாக இருந்தார்கள். அதனால் அவருடைய படத்தை அகற்றுவது என்பது இந்தியாவுக்கு மாபெரும் தலைகுனிவு. இப்போ மணிப்பூரில் இந்திய தலைகுனிவு மிகப்பெரிய சர்வதேச நாடுகளே மிக அவலட்சமாக பார்க்குறான் இந்தியாவை. இந்தியா என்ன இவ்வளவு தரம் தாழ்ந்து போச்சு? அம்பேத்கரும் பெரியாரும் ஜோதிபாய் புலே, நேரு, காந்தி எவ்வளோ தலைவன் இருந்த நாடு இப்போ இப்படி இருக்கா? நேதாஜி போன்ற தலைவனெல்லாம் இந்தியா வெளியில் போய் படம் கட்டினான். எதுக்காக? இந்த சுதந்திரத்துக்காக. இப்படி வாங்கிய சுதந்திரம் நீங்கள் மணிப்பூரில் நிர்வாணமாக, பெண்களை நிர்வாணமாக அழைத்து கொண்டு வருவதை ஐரோப்பிய நாடாளுமன்றம் நீங்கள் தீர்மானம் போடுறான். உலகமே இந்தியானா வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமை இருக்குது. இங்கே தான் அம்பேத்கரும் பெரியாரும் காமராஜ், கக்கனும், ஜீவாவும் வாழ்ந்த நாடு. இதை உலகமே தூக்கி கொண்டாடுது. இதே நேரத்தில் மணிப்பூரும் இந்தியாவில் தான் இருக்குது. இதுதான் அப்போது அம்பேத்கருடைய படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னது இரவோடு இரவாக திமுக விழித்து கொண்டு அதை தடுத்திருக்கிறது. உண்மையாகவே வரலாற்றில் திமுகவுக்கு ஒரு பெரிய மைல்கல் விழுந்திருக்கிறது. இல்லை, இப்போ இந்த விவகாரத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தையோ அல்லது சிலையோ அகற்றணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு ஆர்டரை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இது எதிர்ப்புகளை சம்பாதிக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு தெரியலையா? இல்லை, நீதிமன்ற பதிவாளர் ஒரு அம்பு தான். எய்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னா, நீங்கள் டெல்லியிலேருந்து ஆளுநர் வழியாக இது எய்யப்பட்டிருக்கு. பதிவாளருடைய தனிப்பட்ட முடிவாக இது இருக்காது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த பதிவாளர் செய்யவே மாட்டார். இது கூட்டில் கை வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு புள்ளியிலேருந்து நம்ம இதை பார்க்க முடியுது. அம்பேத்கர் அவர்களை நீ சட்டமன்றத்திலேயோ அல்லது மற்ற இடங்கள்லேயோ நீ வைப்பது ஒரு அரசியலாக்கப்படுது, அங்கே பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கூட நம்ம ஒரு வாதத்துக்கு அதை எடுத்துக்கிடலாம். ஆனால் நீ நீதிமன்றத்துக்குள்ளே நீ வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்பொழுது அது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கும்ல. இல்லை, அவங்க பிஜேபிக்கு என்ன அஜெண்டானா, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அஜெண்டானா, நம்ம இப்போ வலுவாக இருக்கோம். 10 ஆண்டு காலம் 9-10 ஆண்டு காலம் வலுவாக இருப்போம். அதாவது நீங்கள் வாஜ்பாய் இருக்கும்போதே இது போன்ற அழுத்தங்களை ஆர்எஸ்எஸ் கொடுத்தது. இப்போ வாஜ்பாய் சொல்கிறாரு, இப்போ நம்ம மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கோம், இப்போ நம்மளை நினச்சா கவுத்துருவானுங்க, அதனால் இப்போ அவசரமாக நம்ம செய்ய முடியாது. இதுதான் வாஜ்பாய் தள்ளி போட்டது, அத்வானி தள்ளி போட்டது. ஆனால் மோடியை பொறுத்தவரை மோடி இப்போ வலுவாக இருப்பதாக நினைக்கிறார். அதனால் ஆர்எஸ்எஸ், சனாதனம். நீங்கள் மணிப்பூரில் என்ன நடக்குது? மணிப்பூரில் நீங்கள் மைதேய இனத்தை வழி நடத்துவதே பிஜேபி தான், காவல்துறை தான், துணை இராணுவ படை தான், முதலமைச்சர் அலுவலகம் தான். எதை நீங்கள் குக்கி இனத்தை பழி வாங்குவது யார்? திட்டமிட்டு செய்கிறது யார்? எப்படி நீங்கள் குஜராத்தில் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டதோ வன்முறை, அதே போல் ஆட்சி பிடிப்பதற்கு 60% நீங்கள் மெய்தி இனம், 53% இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, மறுபடி 5 வருஷம் கலவரம் கிடையாது, 5 வருஷம் கலவரம் கிடையாது. மீண்டும் ஏன் கலவரம் வருதுன்னா மலிவான அரசியல். நீங்கள் பிஜேபி எப்பவுமே மலிவான அரசியல் தான் பண்ணோம். இதனால் என்ன நடக்கும்னா துடை தெரியப்படும். எங்கே நீங்கள் அந்த மணிப்பூர்லேருந்து மிசோராமுக்கு கலவரம் பரவிடுச்சு. மிசோராமில் இருக்கக்கூடிய மைதேயி இனம் கிளம்பி போயிருந்துட்டான். அங்கே இருக்கிற ஆதிவாசி. திரிபுராவில் அதே மாதிரி வந்துடும், நாகாலாந்தில் வந்துடும். வடகிழக்கு மாநிலங்களே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் குறி யாரு இங்கே யாருக்கு சிக்கல்னா மைதேயி இனத்துக்கு சிக்கல். அவன் எங்கேயுமே கல்கட்டாவில் வாழ முடியாது. ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பழங்குடியின மக்கள் இந்தியா பூரா உண்டாயிருவான். உண்டா யார் சேர்த்தது? பிஜேபி, ஆர்எஸ்எஸ்.
முட்டாள்தனமாக மலிவான வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் குஜராத்தில் கொல்லப்பட்ட முஸ்லீம்களுக்கு குஜராத்தையும் தக்க வைக்க முடியுமே தவிர, ஆனால் இந்தியா முழுக்க தக்க வைக்க முடியுமா? முஸ்லீமு ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் கிறித்துவம் பூராமல் பிஜேபி கூட்டணிக்கு எதிராக இருக்கான். யார் தள்ளி விட்டது? எதிராக யார் தள்ளி விட்டது? யார்? பிஜேபி தான். குஜராத்தில் ஆட்சிக்கு வருவதற்காக மோடி சித்து விளையாட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவர்களை பூரா ஒரே நேர்கூட்டில் வந்து சேர்ந்ததுக்கு யார் காரணம்? மோடி தான் காரணம். மோடிக்கு ஓட்டு போட்டவர்கள் 38 கோடி பேர். மோடிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணியில் வாங்கிய ஓட்டு 34 கோடி. எவ்வளவு? அப்போ மொத்தம் எத்தனை கோடி வித்தியாசம்? 4 கோடி தான். இப்போ 4 கோடி எத்தனை கோடியாக மாறும்? 40 கோடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மலிவான அரசியலை நீங்கள் செய்கிற பொழுது அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். எதிர் முகாமில் பாதிக்கப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணி உருவாகிருக்கு. இது காலத்தின் கட்டாயம். யாருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எதிராக ஒன்றா சேர்ந்துருக்கு? வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது. எந்த அஜெண்டா? இந்த இந்தியா கூட்டணிக்கு பல்வேறு கருத்து, அவங்களுக்குள்ளேயே பல்வேறு கருத்து இருந்தாலும் பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே அஜெண்டா தான். இதை இந்தியாவை பிஜேபிக்கு எதிராக ஒன்று திரட்டியதே பிஜேபி தான். பிஜேபிக்கு எதிராக இந்த இந்தியா கூட்டணி ஒன்று திரட்டுவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்த பொழுது சண்டை சச்சரவு. நீங்கள் வடக்க ஒருத்தர், தெற்க ஒருத்தர், மம்தா பானர்ஜி ஒரு பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம், சிபிஎம் ஒரு பக்கம், சிபிஐ, இப்படி இருந்ததை வேகமாக அவர்களை ஒன்றிணைத்தது எது? பிஜேபி எதிர்ப்பு தான். இதுதான் வர இருக்க 2024 யாரோ ஒருத்தரை பிரதமராக்கும், மோடியை தவிர. இந்த கூட்டணி வலுவாக மாறுவதற்கு யார் காரணம்னா பிஜேபி தான் காரணம். பிஜேபி கூட்டணியில் கூடிய 40 கட்சி கூட்டணியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத கூட்டணியே ஏறக்குறைய 28 கட்சி. நம்ம உருந்து போன பச்சைமுத்து ஒரு கூட்டணி, தேவநாதன் யாதவ் ஒரு கூட்டணி, கிருஷ்ணசாமி ஒரு கூட்டணி, ஜான் பாண்டியன் ஒரு கூட்டணி, ஏசி சண்முகம் 5 பேர்கிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஓரமாக போடுங்க. 5 கட்சிக்கிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. இவர்கள்லாம் அகில இந்திய கட்சி. அங்கே அகில இந்திய அங்கீகாரம். நீங்கள் மோடி பதவி நிற்கிறாங்க. ஆனால் இது இந்தியா கூட்டணியில் 15 கட்சிகள் மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்குது. மாநிலத்தில் 32 மாநிலம் இந்தியாவில் 15 கட்சி அதிகாரம் இருக்குது. ஆக பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் செய்கிற சனாதன அரசியல், பிற்போக்கு அரசியல், மலிவான அரசியல், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான அரசியல், எஸ்டி ஆதிவாசிகளுக்கு எதிரான அரசியல், இது அத்தனையுமே பிஜேபிக்கு எதிராக உண்டு திரட்டக்கூடிய வேலைகளை மிக விரைவுபடுத்தி இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி அம்பேத்கருடைய படத்தை எடுப்பது என்பது தலித் மக்கள் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சான். யாரை கண்டுபிடிச்சிக்குவான்? பிஜேபி தானே ஆர்டர் போட்டிருப்பான். ஆர்எஸ்எஸ் தான். இது திமுக ஆர்டர் போட்டிருப்பானா? இல்லை காங்கிரஸ் ஆர்டர் போட்டிருப்பானா? யார் ஆர்டர் போட்டிருப்பா? தலித் மக்கள் மிக சாதாரணமாக கண்டுபிடிப்பான். வாக்கு வங்கி போச்சு. சாதாரணமாக இருக்குது அம்பேத்கர் படம். அம்பேத்கர் சிலை அது உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு? அப்போ அம்பேத்கர் ஆவியா சுத்தர். அதுக்கு சில காரணங்களை கோட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நம்ம பல இடங்களில் சிலைகள்லாம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையெல்லாம் கோட் பண்ணி காட்டியிருக்கிறாங்களே. அது நீதிமன்றத்துக்குள்ளே வைக்கிற விஷயத்தை இதோட கம்பேர் பண்ணுறது சரியானதா? இல்லை, நீதிமன்றத்துக்குள்ளே இத்தனை ஆண்டு காலம் இருந்ததை நீதியரசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எந்த கோர்ட்டும் இந்த படத்தை எடுன்னு சொல்லலை. நீதியரசர் அவர் சட்ட மேதை. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதியவர், விவாதித்தவர், ஆராய்ந்தவர், பல சீர்திருத்தங்களை செய்தவர். அதன் அடிப்படையில் அவர் எப்போ மாட்டினான்? நீங்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்குது, எல்லா சட்டமன்றத்தில் இருக்குது. எப்போ இந்த படம் எப்போ மாட்டப்பட்டது? அம்பேத்கர் இறந்தவுடன் மாட்டப்பட்டது. அம்பேத்கர் இறந்து எத்தனை ஆண்டு காலம் இருக்குது? இது சர்ச்சையே வள்ளிய. அப்போ இது ஏன் வருதுன்னா, இது அரசியல் மயப்படுத்துவதற்காக, அரசியலில் அடையாளப்படுத்துவதற்காக. தலித்துக்கு எதிராக இருக்கும் ஐயா அப்படின்னா பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போடுவான். தலித்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கையா அப்படின்னா இந்துக்கள் ஓட்டு போடுவான். நீங்கள் குக்கி இன எதிராக இருக்குன்னா
மெய்தி ஓட்டு போடுவான், கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இருக்கன்னா இந்துக்கள் ஓட்டு போடுவான். இந்த அரசியல் என்பது பிஜேபியினுடைய மலிவான அரசியல். இதனால் பிஜேபி வளர்ச்சி அடைவதை விட பிஜேபி தேய்வதற்கான நேரம். இப்போ எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா 140 கோடி பேரும் மணிப்பூர் நடந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தி அழைத்து கொண்டு வந்ததை 140 கோடி பேரில் 70 கோடி பெண்கள் பார்த்துருப்பான். 70 கோடி பெண்கள் நீங்கள் யாருக்கு எதிராக போவான்? பிஜேபிக்கு எதிராக தான் போவான். பிஜேபியுடைய வாக்கு வங்கி நீங்கள் அங்கே மணிப்பூர் இருக்கிற பிஜேபி எம்பியை வெளியே போகிறான். முதலமைச்சர் வெளியிலே போக தலை காட்ட முடியல, மத்திய அமைச்சர் வீட்டை 2வது குளிச்சிருக்கான். அப்போ இது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி 2 சமூகங்களும் பிஜேபியை நோக்கி எதிரணியில் பயணப்படுவதை மிக விரைவுபடுத்தி இருக்கிறது மணிப்பூர். இது யாருக்கு இழப்பு? பிஜேபிக்கு தான் இழப்பு. அந்த மக்கள் எந்த காலத்திலும் எஸ்சி எஸ்டி தலித்து யாருக்கு ஓட்டு போட மாட்டான்? பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டான். கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் இது இந்தியாவில் குறைந்தபட்சம் ஒரு 10 கோடி வாக்காவது மாறும். 10 கோடி வாக்காவது மாறும். 10 கோடி வாக்கு எந்த பக்கம் வரும்? இந்தியா கூட்டணிக்கு வரும். இதைத்தான் பிஜேபி விரைவுபடுத்தி தன்னுடைய அரசியலை அழித்து கொண்டிருக்கிறதை தவிர இது சாணக்கியத்தனம் அல்ல. அம்பேத்கர் படத்தை எடுப்பதின் மூலம், அம்பேத்கர் புறக்கணிப்பதின் மூலம் முழுக்க முழுக்க அம்பேத்கரிஸ்டுகள், அம்பேத்கரை நேசிப்பவர்கள், சட்ட வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களுமே அம்பேத்கர் படத்தை அப்புறப்படுத்துவதன் மூலம் பிஜேபியிடமிருந்து அந்த அரசியல் அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறு எந்த அடையாளமும் இல்லை. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் அளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.